வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நான் பயந்துட்டு இருந்தேனோ, அது எல்லாமே என் வாழ்க்கையில நடந்துச்சு. அந்த சம்பவங்கள் ஒண்ணு ஒண்ணா நடக்க நடக்க, என் வாழ்க்கையில பயன்ற ஒரு உணர்வு தெளிஞ்சுகிட்டே வந்துச்சு. ஐயோ! இது நடந்துருமோ? ஐயோ! இது நடந்துருமோ? இது நடந்தா நாம இவ்வளோ கஷ்டப்படுவோமோ? இது நடந்தா இது நம்மள இப்படி பாதிக்குமோ? அப்படின்ற ஒரு கற்பனை நமக்கு குடுக்குற ஒரு பதட்டத்துக்கு பேரு தான் பயம். ஆனா, அந்த பயம் நம்மள நெருங்க நெருங்க, நம்ம தன்னிலைய இழந்துருவோம். ஆனா, அந்த பயத்த நேருக்கு நேரா நாம பார்க்கும்போது, நாம யாருன்னு நம்ம உணருவோம். ஆனா, அதுக்கு மலையளவு மனபலம் நமக்கு வேணும். அந்த மனபலத்த எனக்கு இருக்குன்னு நம்புறவங்க, கண்டிப்பா அந்த பயத்த தாண்டி வர முடியும். இன்னைக்கு நான் பேசப்போறது இந்த பயத்த நம்மால ஜெயிக்க முடியும் அப்படின்ற உண்மைய பத்தி தான். பயம்ன்றது உணர்வு பொறந்ததுலேருந்து நமக்கு இருக்கிறதில்ல. பொறந்த குழந்தைகளுக்கு 2டே 2 பய உணர்வு தான் இருக்கும். ஒண்ணு உயரத்த பத்தின பய உணர்வு, இன்னொன்னு நம்மள சுத்தி இருக்கிற ஒலிகள பத்தின பய உணர்வு. இது 2 பய உணர்வோட தான் குழந்தைகள் பிறக்கும். ஆனா வளர வளர நமக்குள்ள அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா திணிக்கப்படுது. நம்மள சுத்தி இருக்கிறவங்க வார்த்தைகள் மூலியமா, இல்ல நம்ம பார்த்து கத்துக்கிறது மூலியமா, அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு திணிக்கப்படுது. ஒரு குழந்தை முன்னாடி யாராவது ஒருத்தர் எதையாவது கண்டு பயந்தாலோ, இல்ல அவங்க செய்யக்கூடிய செயல்கள்ல, இல்ல மத்தவங்க செய்யக்கூடிய செயல்கள்ல அவங்க பயந்தாலோ, அந்த குழந்தை அந்த பயத்த தனக்குள்ள உள்வாங்கிக்கும். இதுதான் அறிவியல் ரீதியான உண்மை. இப்படித்தான் ஒரு ஒரு பயமும் நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உள்ள அனுப்பப்படுது. என் வாழ்க்கையில நான் பயத்தால அனுபவிச்ச அனுபவங்கள பத்தி இங்க தான் பேசணும்னு எனக்கு தோணுச்சு. நான் பயப்பட ஆரம்பிச்சதே தெரியாம பயந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு நாள் நான் யோசிக்கும்போது, இப்படி நம்ம பயந்து பயந்து வாழறது தான் நம்ம இயல்பு வாழ்க்கையா? அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. ஆனா ஒரு விஷயம் தெளிவா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பிக்கிறேன். என் பயத்த நான் தாண்டித்தான் வந்தேனே ஒழிய, தவிர்த்து வரல. அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது என்ன தாண்டி வர்றது, தவிர்த்து வரல அப்டின்னாக்க, எனக்குள்ள ஒரு பயம் இது நடந்துருமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு இல்லையா? அது நடந்துச்சு. நான் நேருக்கு நேரா அந்த பயத்த எதிர்கொண்டேன். தாண்டி வந்துட்டேன். ஆனா இது நடக்கவே கூடாது. நான் அந்த பக்கமே போமாட்டேன். நான் இந்த பயத்த என்னால ஃபேஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு ஒதுங்கி போறது தான் தவிர்க்கிறது. என் பயத்த நான் தாண்டி வந்ததுக்கான முக்கியமான காரணம், அத நான் தாண்டித்தான் வந்தேனே ஒழிய, பயத்த தவிர்த்துட்டு வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பயம் எப்படி எனக்குள்ள என்னைய ஆட்டி படைச்சது அப்படின்னா, இப்படி நடந்தா நான் தாங்கவே மாட்டேன். அப்படி நடந்தா நான் உடைஞ்சு போயிடுவேன். இத என்னால சமாளிக்கவே முடியாது. அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள ஆழமா இருந்ததுனால தான், நான் பேசுறதுக்கே பயந்தேன். உண்மைய சொல்ல பயந்தேன். எனக்கு எது சரின்னு பட்டுதோ, என்ன நான் தேர்ந்தெடுக்கவே பயந்தேன். நான் பேசுறதுனால மத்தவங்க ஏமாந்துருவாங்களோ, மத்தவங்க கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு பயந்தேன். ஆனா இந்த பயம் என்ன அதிகமா யோசிக்க வச்சுது. அதே சமயம் அமைதியாவும் இருக்க வச்சுது. ஆனா என்னையே என்ன சந்தேகப்படவும் வச்சுது. நான் நெனச்சேன், பயம் இருந்ததுன்னா,
அந்த நம்ம பயந்தோம்னாக்க, நம்ம எத கண்டு பயப்படுறோமோ, அது நடக்காம போயிடும் அப்படின்ட்டு. அது உண்மையா? இல்லையே! தவறுன்னு நான் தெளிவா புரிஞ்சுகிட்டேன். நான் சொன்ன மாரி, நான் பயந்த எல்லாமே நடந்துச்சு. அதாவது வொர்ஸ்ட் கேஸ் சினரியோ அப்படின்னு சொல்லுவோம். இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான சம்பவங்கள நமக்குள்ளேயே நாம கற்பனையா உருவாக்கி, அதுக்கு நாம பயப்படுறது பேரு தான் வொர்ஸ்ட் கேஸ் சினரியோ. அது என்னமோ தெரியல, என் வாழ்க்கையில ஒண்ணு ஒண்ணா தானா வந்துகிட்டே இருந்துச்சு. இது நடந்துறக் கூடாது அப்படின்னு சில விஷயங்கள என் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும்னு நான் நெனச்சப்போ, அது எல்லாமே தானா நடக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல என்னால ஓட முடியல. மறையவும் முடியல. என்னால அத ஃபேஸ் பண்ணாம இருக்கவும் முடியல. வாழ்க்கையில அவ்ளோ அழுத்தம். ஃபேஸ் பண்ணியே ஆகணுன்ற அழுத்தம். என் பயத்த. துணிஞ்சு பயத்த எதிர்கொண்டேன். அப்பதான் ஒரு உண்ம புரிஞ்சுது. பயம் என்ன காப்பாத்த தான் வந்திருக்கே ஒழிய, என்ன அழிக்க வரல அப்படின்றது. நான் யாருன்னு எனக்கு காட்ட வந்திருக்குது. என்னுடைய தைரியம் என்னன்னு எனக்கு காட்ட வந்திருக்குது. ஆனா நான் தான் அந்த பயத்த தப்பா புரிஞ்சுட்டு இருந்திருக்கேன். சரி, இந்த பயத்த நான் எப்படி கடந்து வந்தேன்? என்ன மாறுச்சு தெரியுமா? பயம் இருந்தாலும் நான் அத ஃபேஸ் பண்ணேன். நான் பயந்து உடைஞ்சிருவேனோன்னு நான் நெனச்ச அளவுக்கு நான் ஒண்ணும் அவ்வளோ பாதிக்கப்படல. அது எனக்கு கொஞ்சமா தான் புரிஞ்சுது. உண்மையிலே பயம்ன்றது ஒரு கணிப்பு தானே ஒழிய, அது உண்மையே கிடையாது. இது நடந்துருமோ, அது நடந்துருமோ அப்படின்ற ஒரு கணிப்பு தானே ஒழிய, அது உண்மையே கிடையாது. அதனால சின்ன சின்ன முடிவுகள என்னுடைய விருப்பத்துக்கு, என் மனசுக்கு உண்மையா நான் எடுக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு இந்த உண்மைய நான் ஏத்துக்கிறேன். என்ன கேட்டுட்டு எனக்கான முடிவுகள நான் எடுக்கிறேன். என்ன விட்டுட்டு நான் போகவே மாட்டேன். என்ன யாருக்காகவும் விட்டுக் குடுக்க மாட்டேன். இதுதான் பயத்த அழிக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட முதல் படி. இது தைரியம்னு நான் சொல்ல மாட்டேங்க. வாழ்ந்தே ஆவணுன்ற ஒரு சர்வைவல். ஒரு சர்வைவரா எனக்கு கிடைச்ச ஒரு பிடிப்பு தான் இந்த தைரியம். இன்னைக்கு நான் என் வாழ்க்கைய திரும்பி பார்க்கும்போது, ஒரு விஷயம் தெளிவா புரியுது. நான் பயந்த எல்லாமே நடந்துச்சு. எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணேன். இப்போ நான் தைரியமா நிக்கிறேன். அப்பன்னா என்ன அர்த்தம்? என் பயத்துக்கு அங்க அந்த அளவுக்கு முக்கியத்துவமே இல்லன்னு அர்த்தம். நான் பயந்தேன் தான. இது நடந்துருமோன்னு நான் பயந்தேன் தான. ஆனா அத எதிர்கொண்டு இன்னமும் நான் உயிரோட தான இருக்கிறேன். முன்ன விட அதிக பலத்தோட தான நான் இருக்கிறேன். அப்போ பயம்ன்றது ஒண்ணுமே இல்லன்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த பயத்த தாண்டி நான் வாழ்ந்ததுனால தான், இப்போ நான் உங்கள்ட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். முன்னாடி பயத்தோட கட்டுப்பாட்டுல நான் இருந்தேன். ஆனா இப்போ பயத்த நான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன். பயத்த தாண்டித்தான் வந்தனே ஒழிய, அத தவிர்த்துட்டு வரல. நீங்களும் இந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எத கண்டு பயப்படுறீங்களோ, அதுதான் உங்களுக்கு தைரியத்த குடுக்கும். துணிஞ்சு மோதுங்க. துணிஞ்சு எதிர்கொண்டு நில்லுங்க. கண்டிப்பா அந்த பயம் உங்கள விட்டு போயிடும். இத கேட்கிற யாராச்சும், என்னால இந்த பயத்திலேருந்து விடுபட்டு வர முடியல. நான் என்ன பண்றது? அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா, நான் சொன்ன என்னுடைய வாழ்க்கை பாதைய ஞாபகப்படுத்திக்கோங்க. நீங்க எத கண்டு பயப்படுறீங்களோ, அங்க தான்
உங்களுடைய தைரியம் நிலை கொண்டு இருக்குன்றத மறந்துறாதீங்க. இப்போ என் வாழ்க்கையில நான் எப்படி இந்த பயத்த அனுபவிச்சேன், தாண்டி வந்தேன்னு நான் சொல்றேன் இல்லைங்களா? இதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் சொல்லுவீங்க. இன்னொன்னையும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பயம்ன்றது ஒரு உண்மையே கிடையாது. நம்மளுடைய கற்பனை தான். நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததா நெனச்சு, அதனுடைய விளைவுகள் நம்மள பாதிக்கிறதா நெனச்சு, நம்மள நாமே ஒரு கற்பனை உலகத்துல கட்டி போட்டு வைக்கிறது தான் இந்த பயம். இத புரிஞ்சதுன்னா நீங்க பயத்த கண்டு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. பயப்பட தேவையுமே இல்ல. புரிஞ்சுதுங்களா? பயம்ன்றது ஒண்ணுமே இல்ல. நீங்க அத சந்திச்சீங்கன்னா, அது உங்களுக்கு பலமா மாறும். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்க பொறுமைக்கும், அமைதிக்கும் நன்றி.